நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையரிடம் நாளை ஒப்படைக்க இருப்பதாக சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சிங் தெரிவித்திருக்கிறார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பாக 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த வழக்குகளை விசாரிக்க ரவிகாந்த் சர்மா தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. விசாரணை அதிகாரிகளிடையே முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுவதால் வழக்கை கைவிட முடிவுக்கு வந்த சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி RM லோதா தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையாளர் இந்த வழக்கின் தன்மை குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திடம் 5 நாட்களுக்குள் வழங்கும்படி சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தனது பரிந்துரையை 4 வாரங்களுக்குள் சீலிட்ட உரையில் வைத்து வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிலக்கரி ஒதுக்கீடு வழக்கு தொடர்பான ஆவணங்களை நாளை தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையரிடம் வழங்கப் போவதாக சிபிஐ கூறியிருக்கிறது. அவர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே வழக்கினை தொடர்ந்து நடத்துவதா அல்லது கைவிடுவதா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க இருக்கிறது.